மனைவி கேட்டால் எங்கேயாவது கூட்டி போங்கன்னு கேட்டால் எங்களுக்கு டென்ஷன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருநாள் அன்று அந்த அபிசீனியாவிலிருந்து வருவாங்க, மல்யுத்தம், நிஜமான சண்டை இல்லை, மல்யுத்தம். இந்த மல்யுத்தத்தை பார்க்கிறார்கள், பார்க்க வேண்டும் என்று கேட்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். சஹீஹுல் புகாரில் வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் கூட்டி போய் அப்படியே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அப்படியே தன்னுடைய ஆடையால் இப்படியே போட்டு தோளில் ஆயிஷா ரலியல்லாஹு சாஞ்சிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு பார்க்கிறார்கள். பார்த்து முடிந்ததுக்கு பிறகு அவங்களே சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் பேசாம இருந்தாங்க, நானே போதும் என்று சொன்னேன், போதுமா என்று கேட்டார்கள். சரி வாங்க, இப்ப எல்லாம் போதுமான்னு கேட்க தெரியல, முடிக்கிறீங்களா, போகணும் அப்படின்னு கேட்கிறேன். உண்மையாக என்ன பிரச்சனை அங்க? ஆனால் காதலிக்கிற நேரம் இன்னும் கொஞ்சம் எடுத்தா நல்லமே, இன்னும் பரவாயில்ல ரெண்டு எடுங்க. ஏது காதலிக்கிற நேரம் எவ்வளவு நின்றாலும் கால் வலிக்கல. ஆனால் அதுக்கு பிறகு காதலிக்கிற நேரம் போன்ல போட்டு வச்சிருப்பான், மை பியூட்டி குவீன், பெரிய எல்லாம் போட்டு வச்சிருப்பான். கல்யாணம் முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு டேஞ்சர் தான் போட்டு வச்சிருப்பான். ஆன்சரே பண்ணக்கூடாது, டேஞ்சர் கோல். இதுக்கு ஆன்சர் பண்ண பிரச்சனை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி நடந்து கொண்டார்கள்? ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா, ஆயிஷா ஆம்பளை பார்க்க போறியா? மல்யுத்தம், ஆண்கள் விளையாட போறாங்க. அந்த இடத்தில் ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி விளையாட்டை பார்க்க விரும்புகிறார்கள் என்ற ஃபீலிங்ஸோட கொண்டு போனார்களே தவிர ஆணை ரசிக்க போறியா என்று கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதல் விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு பெண் குலைந்து பேசணும், அதுதான் அவக்குள்ள ஆயுதம். வலா தஹ்லவுன பில் கௌலி, பிற ஆண்களோடு நீங்கள் குலைந்து பேசக்கூடாது. இஸ்லாம் சொல்லுது, வேற ஆணோடு நீ குலைந்து பேசவே கூடாது. அவன் மனதில் அது வேற விதமான ஒரு சிந்தனை உருவாக்கும். இன்றைக்கு உலகத்தில் என்ன நடக்குது? யாராவது ஒரு பெண் ஒரு ஆணை சந்தித்தால் ரொம்ப அற்புதமா பேசுவோம், உட்காருங்க, எல்லாம் ஹஸ்பண்ட் இல்லை, பரவாயில்ல, நீங்க டீ குடிச்சிட்டு போங்க, அப்புறம் வந்த நான் சொல்றேன் சிரிச்சுட்டு போவாங்க. இந்த யோசிக்கிறான், என் பொண்டாட்டி விட்டு நல்லா இருக்கிறாவே, நல்லா பேசுறாவே அப்படின்னு நினைக்கிறான். ஏனென்றால் எப்ப பார்த்தாலும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் பேசினால் சண்டை பிடிக்கிற மாதிரியே பேசுவாங்க. இப்போ வெஹிக்கிள் வர்ற வழியில் பெச்சாயிட்டுன்னு வைங்களேன், பொண்டாட்டிக்கு ஃபோன் போட்டு சொல்லுவோம், வெஹிக்கிள் பெச்சாயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையா அந்த ரோட்டால போக, எல்லாரும் தான் ரோட் நல்ல ரோட்டால போறானே, ஏதாவது ஒரு ரோட்டுக்குள்ள போட்டுருப்பீங்க, அதான் பெச்சாகுது. எதுக்குமே சண்டை பிடிக்கிற டோன்ல ஒரு பெண் பேசுறாவா? என்ன காரணம்? ஏன் இப்படி பேசுறான்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்கதான் பிரச்சனை இருக்கிறது. இவர் பேச எடக்கு முடக்காக அங்கிருந்து பேச்சு வருகிறது. அப்ப முதல் வேலை நீங்க என்ன பண்ணணும்டா, நம்பர் 1, அல்லாஹ் உங்க வீடை சுத்தமா வைக்கணும். அடுத்தது, உங்கள் மனைவிமார்கள் குலைந்து பேசுற லெவலுக்கு அவர்களை கொண்டு வரணும். நீங்கள் அந்த அளவுக்கு இறங்கி போகணும், சுத்தமா இருக்கணும், வாசனை திரவியங்கள் வீட்டில் நல்லா யூஸ் பண்ண விடணும், ஹலால். இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெண்